அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த பதிவில் தஞ்சாவூர் பெயிண்டிங்கில் தாமரை பூ வந்து எந்த மாதிரி வரைவாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாங்க. கமர்ஷியலாக வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் லோட்டஸையும் காட்டுற மாதிரி எல்லா பெட்டல்ஸும் வெளியே தெரியும் நமக்கு. மேலே கீழே ஒரு லேயர் வச்சு காட்டுவாங்க. அந்த மாதிரி இல்லாமல் ட்ரெடிஷ்னல் டைப்பில் தஞ்சாவூர் பெயிண்டிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சாரீ பார்டருக்கு அப்படியே டச் பண்ண மாதிரி கீழே வந்து ஒரு லேயர் வந்து காட்டுவாங்க. அது எப்படி அந்த மாதிரி வருது, அந்த மாதிரியான லோட்டஸ் வந்து நம்ம எப்படி வந்து ட்ரா பண்ணலாம் அப்படின்றத வந்து நான் 2 கலரில் காட்டியிருக்கேங்க. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் வேறு எந்தெந்த இடத்துல வந்து இந்த லோட்டஸ்லாம் பயன்படும் அப்படின்றதையும் நான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் ஃபுல்லாக பார்க்கலாம், சரிங்களா? ஃபஸ்ட்டு நம்ம வந்து பென்சில் ஸ்கெட்ச் போட்டுக்கலாங்க. இந்த மாதிரி ஒரு ஓவல் ஷேப் மாதிரி போட்டுட்டு அதை சுற்றி வந்து பெட்டல்ஸ் வந்து நம்ம இந்த மாதிரி போடணுங்க. ஒரு பெட்டல்ஸ் சென்டராக போட்டுட்டு அதை வந்து கர்வாக வந்து இந்த பக்கமும் அந்த பக்கமும் நம்ம ஃபில் பண்ணிவிட்டு அதை வந்து அதுக்கப்புறம் சின்ன லைன் கொடுத்து நம்ம அதை க்ளோஸ் பண்ணி பெட்டலாக மாற்றிக்கிட்டோம் அப்படின்னா ஒரே மாதிரி ஷேப்பாக நமக்கு வந்து கரெக்டாக கிடைக்கும் ஃபுல்லாக. இப்போது நம்ம வந்து ட்ரா பண்ணியாச்சு. சென்டரில் வந்து சின்ன சின்னதாக ஒரு ரவுண்ட் பண்ணிக்கலாம். நம்ம டார்க்காக தெரியுற ஏரியாவை வந்து எரேஸ் பண்ணிவிட்டு இப்போ பேஸ் கலர் கொடுக்கலாங்க. பேஸ் கலர் வந்து ஒயிட் கலர் தான் நம்ம இதுக்கு கொடுத்து நம்ம போட போகிறோம் லோட்டஸில். ஏன்னா லோட்டஸில் வந்து ஒயிட்டும் அதோட என்ன கலர் லோட்டஸோ அந்த கலரும் வச்சு தான் நம்ம வந்து ஷேடிங்ஸ் கொண்டு வர போகிறோம். ஸோ நம்ம வந்து பேஸ் கலர் கொடுத்துக்கலாம். இதுலேயும் வந்து நான் 2 டைப்பாக கலர் கொடுக்குறேங்க. இதில் சென்டர் ஏரியா வந்து எல்லா பிக்சருக்கும் மெயின் கிடையாது. எந்த இடத்துல தேவைப்படும் அப்படின்றத நான் சொல்கிறேன். அப்போது நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும் உங்களுக்கு எதனால் நம்ம அதை போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம பேஸ் கலர் இதில் ஃபுல்லாக நான் எல்லோ கொடுத்துருக்கேன். அந்த நடுவில் இருக்கிற அந்த மகரந்தம் பகுதி இருக்குங்களா, தாமரைப்பூ இதை சுற்றி நடுவில் பார்த்திங்க அப்படின்னா தாமரைப்பூவில் ஒரு ரவுண்டாக தெரியும் மகரந்தம். அந்த மகரந்தம் வந்து நம்ம இது மாதிரி போட்டுக்கலாம். இந்த லோட்டஸ் வந்து எப்படி ஷேப் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்போ ஓவலாக எடுத்திருக்கேன். நான் ஏன் ஓவலாக எடுத்திருக்கேன் அப்படின்னா நம்ம வந்து சைடு போஸ்ட்டில் நம்ம இப்படி பார்க்குறப்ப வந்து டேரெக்டாக அப்படி மேலே பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ரவுண்டாக தெரியும். சைடு போஸ்ட்டில் இந்த சைடு இருந்து நம்ம பார்க்குறோம் அப்படின்றப்ப அது வந்து நமக்கு கம்ப்ரஸ் ஆகிட்டு ஒரு ஓவல் ஷேப்பில் தான் நமக்கு வந்து அந்த ரவுண்டு வந்து தெரியும். ஸோ நம்ம வந்து ஓவலாக எடுத்திருக்கோம். அதே போல் தான் வந்து நம்ம சாமி படம் வந்து வரைகிறப்ப காடஸ் எந்த பிக்சராக இருந்தாலும் சரி, லக்ஷ்மி சரஸ்வதி இந்த மாதிரி நம்ம வரைகிறப்போ அந்த வரைகிற போஸில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து அந்த ஓவல் ஷேப்பில் தான் வந்து கீழே இருக்க அந்த தாமரைப்பூ வந்து நடுவில் அகலமாக தெரியும். போக போக குறுகி வந்து குறையும் நமக்கு. அந்த ஷேப் வந்து இந்த மாதிரி போடுறப்ப நமக்கு கிடைக்கும். மகரந்தத்துக்கு வந்து ஃபுல் எல்லோ கொடுக்காம ஷேடிங்ஸில் எல்லோ கொடுத்துருக்கேன். இப்போ பிங்க் கலர் ஷேடிங் கொடுத்துக்கலாம். ஸ்பெஷல் பிங்க்கில் வாட்டர் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதே போல் அதோட கார்னர் அந்த ஸ்டார்ட் ஆகிற இடம் மகரந்தத்தை ஒட்டி இருக்கிற இடத்துல டார்க்காகவும் எட்ஜஸில் வந்து லைட்டாகவும் நான் வந்து கொடுத்துக்கிறேன். அதே போல் இந்த தாமரைப்பூக்கு, அதாவது ஒயிட் கலர் தாமரைப்பூ நான் இப்போ போட்டுட்ருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா ஒயிட் கலர் தாமரைப்பூ. அதுக்கு வந்து நான் பர்ஷியன் ப்ளூவில் வந்து ஷேடிங்ஸ் கொடுக்குறேன். தண்ணியில் கலந்துட்டு லைட்டாக சென்டர்லேயும் எட்ஜஸ்லேயும் மட்டும் நான் வந்து ஷேடிங்ஸ் கொடுத்துக்கிறேன். அந்த பிங்க் கலர் லோட்டஸ் பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து லக்ஷ்மிக்கு போடக்கூடியதுங்க. இந்த தாமரைப்பூ வந்து சரஸ்வதிக்கு வரக்கூடியது. ப்ளூ கலர் ஷேடில் தான் வந்து நம்ம ஒயிட் கலர் லோட்டஸை வந்து காட்டுவோம். ஆனால் அது வந்து ரொம்ப லைட்டாக தெரியணும், டார்க்காக தெரியக்கூடாது. அந்த அளவுக்கு வந்து நம்ம ப்ளூ கலர் லோட்டஸ்க்கு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தோம் அப்படின்னா நம்ம பிங்க் கலர் லோட்டஸில் வந்து லைனிங் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணலாம். இது வந்து காஞ்சதுக்கப்புறம் லைனிங் கொடுக்கணுங்க. பேஸ் கலர் மேலேயே நம்ம லைனிங் கொடுத்தோம், அது காய விடாமல் லைனிங் கொடுத்துட்டோம் அப்படின்னா அப்படியே ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிடும் நம்ம கொடுக்குற லைனிங். ஸோ நம்ம வந்து நல்லா காய விட்டதுக்கப்புறமா இப்போயே எனக்கு கொஞ்சம் ஸ்ப்ரெட் ஆகுது. நல்லா காஞ்சிட்டு போட்டோம்னா இன்னும் நமக்கு நல்லா ஃபைன் லைனாக வரும். இன்னும் நல்லா மெலிசாக நமக்கு லைன் கிடைக்கும். இதே போல் நம்ம பென்சிலில் கீழே நம்ம ட்ரா பண்ணியிருந்தா அதே இடத்துல வந்து அகைன் நம்ம ப்ரஷில் வந்து லைனிங் கொடுத்துக்கலாம். கொடுத்து முடித்ததுக்கப்புறமா இதை வந்து 2 லேயராக தெரியணும் அப்படின்னா வந்து அந்த ஒரு பெட்டல்ஸ்க்கும் நடுவுலையும் இன்னும் வந்து குட்டி குட்டியாக இன்னொரு லைன் கொடுத்து இன்னொரு பெட்டல்ஸ் இருக்கிற மாதிரி நம்ம க்ளோஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு இன்னும் கொஞ்சம் பார்க்குறதுக்கு நிறக்க இன்னும் கொஞ்சம் நமக்கு அழகாக தெரிய ஆரம்பிக்கும். இப்போ இந்த லோட்டஸில் வந்து நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா இந்த மாதிரி இப்போ நான் சின்ன சைஸில் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா. இப்போ நிற்க வைக்கிற சாமி பார்த்தீங்கன்னா முருகன், ராமர் இந்த மாதிரி சில சாமியை வந்து தாமரைப்பூ மேலே நிற்க வச்சு நம்ம போட்டிருப்பாங்க தஞ்சாவூர் பெயிண்டிங்கில். அந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஃபுல் லோட்டஸ் வந்து நமக்கு தேவைப்படுங்க. இந்த மாதிரி ஃபுல் லோட்டஸை போட்டுட்டு இதோட அந்த மகரந்த பகுதியில் அவங்க 2 காலும் வச்சு நிற்கிற மாதிரி நம்ம வந்து பார்த்துருப்பீங்க. தஞ்சாவூர் பெயிண்டிங் பற்றி ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அந்த மாதிரி படங்கள்லாம் போடுறப்ப பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி ஃபுல் லோட்டஸ் வந்து கண்டிப்பாக தேவைப்படும். அதுவே நம்ம சரஸ்வதி, லக்ஷ்மி அப்படின்ற மாதிரி படத்தை வச்சு போடுறோம் அப்படின்னா நமக்கு வந்து லைனிங் போட்டுட்ருக்கேன் பார்த்தீங்களா, அந்த ஏரியா மட்டும்தான் நமக்கு தெரியும். ஒரு ஹரிசாண்டல் லைன் போட்டிருக்கேன். அந்த ஹரிசாண்டல் லைன் கீழ் உள்ள பகுதியில் மகரந்தத்தை தவிர்த்து ரிமைனிங் ஸ்பேஸ் மட்டும் பிக்சர்லாம் நமக்கு காட்டியிருப்போம்.
சரஸ்வதிக்குமே அதே மாதிரி தான். சரஸ்வதிக்கும் இதே மாதிரி அந்த மகரந்தத்தோட மேல் பகுதியோட அந்த மகரந்தம் இருக்கிற இடம் வந்து அவங்களோட saree மாதிரி கவர் ஆகிடும் ஃபுல்லாக. கீழே இருக்கிற இடத்துல பார்த்தோம் அப்படின்னா அந்த பெட்டல்ஸ் மட்டும் அந்த லைன்ஸ் வரைக்கும் வந்து நமக்கு தெரியும். நம்ம ஃபுல் கார்டு வரைகிறோம் அப்படின்னா மேலே நிற்க வச்சு இதே இப்போ நான் போட்டிருக்கிறது மாதிரி ஃபுல் லோட்டஸையும் போட்டுட்டு அதுக்கு மேல் பகுதியில் வந்து அந்த மகரந்த பகுதியில் அவங்க 2 காலும் நிற்க வைக்கிற மாதிரி நம்ம வரைஞ்சிக்கலாம். இந்த 2 பர்பஸ்க்காகவும் இந்த லோட்டஸ் வந்து நமக்கு தேவைப்படுங்க. நிற்க வைக்கிற சாமிக்கு இப்படியே நம்ம பயன்படுத்திக்கலாம். சரஸ்வதி, லக்ஷ்மி இந்த மாதிரி உட்கார வைக்கிற சாமி போடுறப்போ அந்த saree வந்து ஹைட் ஆகிட்டு கீழே இருக்க போர்ஷன் மட்டும் நமக்கு தெரியும். இதுக்கு தான் நம்ம இப்போது இந்த 2 பேட்டர்னையும் உங்களுக்கு தெளிவாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிச்சிருக்கேங்க. இப்போ இதோட நம்ம லைனிங்கை வந்து கொடுத்து முடிச்சாச்சு. இப்போது நம்ம அந்த மகரந்தம் பகுதியை வந்து கொடுத்துக்கலாங்க. இதுக்கு வந்து நான் லெமன் எல்லோ வந்து பேஸ் கலர் கொடுத்துருந்தேன். இதுக்கு மேலே பார்த்தோம் அப்படின்னா நம்ம டார்க்காக குரோம் எல்லோவில் எடுத்து அந்த டாட்ஸ் ஃபுல்லாத்துக்கும் நம்ம அகைன் கொடுக்கணும். நம்ம அந்த பெட்டல்ஸ்க்கு வந்து லைனிங் கொடுத்தாச்சு. இப்போது நம்ம அந்த குரோம் எல்லோ கொடுத்துட்டோம் அப்படின்னா அதோட வந்து இன்னும் கொஞ்சம் 3D தெரியணுங்கிறதுக்காக கிரிம்சன் ரெட்டில் எடுத்துகிட்டு லைட்டாக ஒரு பக்கமாக வந்து பார்டர் காட்டியிருக்கேங்க. அப்போ நமக்கு வந்து 3D தெரியும். அந்த மகரந்தம்லாம் பார்க்குறதுக்கு இன்னும் கொஞ்சம் நமக்கு ஒரிஜினலாக தெரியும். மகரந்தத்தோட அந்த எட்ஜஸில் மட்டும் குரோமைலோட தண்ணி கலந்துட்டு ஒரு டார்க் ஷேட் வந்து கொடுத்துட்டு அந்த கலரிங்கை வந்து நம்ம அகைன் வந்து வெட் ப்ரஷில் வந்து மெர்ஜ் பண்ணிக்கலாங்க. நமக்கு வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு. இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்கள் எல்லாேருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேங்க. வேறு ஏதாவது ஃபீட்பேக் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. அடுத்த பதிவில் வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஆர்ட் கூட நம்ம மீண்டும் சந்திக்கலாம். நன்றி.